ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்தார். இதற்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை என்றாலும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படும் என தெரிவித்தனர். இதனிடையே பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அதாவது நாளை மறுதினம் 9ஆம் தேதி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தாவேகா தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுக மைதானத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதற்கிடையில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேற்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்துவிட்டு வெளியே வந்தபொழுது கையில் கடிதத்துடன் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்று செய்தியாளர்களிடம் கூறினார். இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுக மைதானத்தை தற்போது சீர் செய்யும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தில் மேடை ஏதும் அமைக்காமல் பிரச்சார பேருந்தில் இருந்தபடியே விஜய் பேசுவார் என்று தாவேகாவினர் தெரிவித்தனர். அதே சமயம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு பல்வேறு நிபந்தனைகளை போலீசார் தற்போது விதித்துள்ளனர். மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடக்காத பகுதியை முழுமையாக மறைக்க வேண்டும், துறைமுகம் செல்லும் சாலையை போக்குவரத்துக்கு விட வேண்டும், கூட்டத்துக்கு அதிகபட்சமாக 5000 பேரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும், QR கோடு முறை மூலம் மட்டுமே அனுமதிக்க வேண்டும், விஐபிகளுக்கான ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களும் பொதுமக்களுக்கான தீயணைப்பு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயாராக இருக்க வேண்டும், கார்கள் செல்ல தனித்தனி வழி ஏற்படுத்த வேண்டும், 5000 பேரை 10 கேபின்களாக பிரித்து ஒரு கேபினுக்குள் 500 பேர் வீதம் அமர்த்த வேண்டும், அவர்களுக்கு குடிநீர் வசதி உள்ளிட்டவற்றை செய்ய வேண்டும் என்பன பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளனர். மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.